Hi friends, welcome back to my channel Anyone Can Crochet. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரோஸ் தான் பார்க்க போகிறோம். ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இதை வந்து எப்படி மாலையாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற நீடில் வந்து 2.25 mm ஹூக் நான் யூஸ் பண்ணுறேன். த்ரெட் யான் வந்து ரெயின்போ கிளிட்டர். இந்த ஹாபின்ற வெப்சைட்டில் நான் வாங்கினேன், ஆன்லைனில் வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் சில்வர் ஜரி கலந்த மேனிக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செயின் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு யான் ஓவர் பண்ணி லூப் ஃபார்ம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லூப் ஃபார்ம் பண்ணிட்டு 36 செயின் நம்ம பண்ணுறோம். இப்போ 36 செயின்ஸ் நம்ம போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா யான் ஓவர் பண்ணி இந்த செயின் லூப், இந்த நீடில் உள்ள லூப்பை விட்டுட்டு 6 செயின் நம்ம கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6. 6th செயினில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் வி ஸ்டிச் ஃபார்ம் பண்ணணும். ஃபஸ்ட் ஒரு டபுள் க்ரோஷே, 2 செயின், அடுத்து அதே அந்த 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 3வது செயினில் போட்டுக்கணும். அதே ஸ்டிச்சில் அடுத்த ஒரு டபுள் க்ரோஷே நம்ம சேர்த்து போடணும். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வி ஸ்டிச் மாதிரி தெரியும் பாருங்கள். இதே மாதிரி தான் போடணும். யான் ஓவர் பண்ணிட்டு அடுத்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 3வது செயினில் வி ஸ்டிச். வி ஸ்டிச் வந்து ஒரே ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே, செயின் 2, டபுள் க்ரோஷே. இதே போல் நம்ம இந்த ரோ ஃபுல்லாக முடிச்சுட்டு கடைசி எண்டில் மீட் பண்ணலாம். இப்போது எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். கடைசி 3 செயின் மாத்திரம் மிச்சம் இருக்குது. இப்போ இந்த கடைசி செயினில் என்ன பண்ணால் 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு கடைசி ஸ்டிச்சில் வந்து ஒரு வி ஸ்டிச் போட போகிறோம். வி ஸ்டிச் வந்து ஒரே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, 2 செயின், அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே. அப்புறம் செகண்ட் ரோ என்ன பண்ண போகிறோம்னா செயின் 1 போட்டுட்டு ஃபஸ்ட்டு வி ஸ்டிச் அந்த செயின் 2 ஸ்பேஸில் என்ன பண்ணுறோம்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, 5 டபுள் க்ரோஷே. அதே இதில் அந்த 2 செயின் ஸ்பேஸ்லேயே இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போது இதே மாதிரி இந்த பேட்டர்ன் மாதிரியே 1 2 3 4 5 அடுத்த 5 இதில் இதே மாதிரி தான் போடணும். நீங்கள் எப்படின்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த 2 செயின் ஸ்பேஸில், அடுத்து அதே செயின் ஸ்பேஸ்லேயே 5 டபுள் க்ரோஷே போடுறோம். நம்ம பார்த்தீங்களா ஒரே மாதிரி எப்படி விசிறி மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதே போல் அடுத்து போட்டுட்டு நம்ம மீட் பண்ணலாம். இப்போது நம்ம அந்த 6 பெட்டல் போடணும்னு சொன்னேன்ல, ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் 5 பெட்டல் எக்ஸ்ட்ரா போடணும்னு சொன்னேன்ல, அது டோட்டலாக 6 பெட்டல்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 இருக்குது. இப்போது மிச்சம் இருக்க 5 2 செயின் ஸ்பேஸில் என்ன பண்ண போகிறோம்னா 7 டபுள் க்ரோஷேஸ் ஒரு 2 செயின் ஸ்பேஸில் நம்ம பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸில் என்ன பண்ண போகிறோம்னா 7 டபுள் க்ரோஷேஸ் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி 7 பண்ணிக்கிறோம். 3 6 7 பண்ணிடுவோம். இதே போல் இதில் 7, இதுலேயும் 7, இதுலேயும் 7, இதுலேயும் 7 பண்ண போகிறோம். நம்ம பண்ணிட்டு நம்ம மீட் பண்ணலாம். முதல் 6 இதில் வந்து நம்ம அந்த 1 சிங்கிள் க்ரோஷே, 5 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிருக்கோம் இது வரைக்கும். இப்போது அடுத்ததில் வந்து ஒரு செயின் 2 ஸ்பேஸ்லேயும் நான் வந்து 7 டபுள் க்ரோஷேஸ் போட சொன்னேன். அதை முடிச்சிருக்கோம். முடிச்சுட்டு கடைசி எண்டில் இப்படி இருக்குது. இதை நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இப்படி எடுத்துடணும். த்ரெட் அப்படி எடுத்துட்டு இந்த ரோஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த கீழே உள்ள இந்த வி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, இதை அப்படியே ரோல் பண்ணிட்டே வாங்க. ரோல் பண்ணும்போது கீழே உள்ள எல்லா வி ஸ்டிச்சும், அதாவது சின்னதில் உள்ள வி ஸ்டிச்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் கீழே ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் கீழே நாட் போடும்போது அழகாக நிற்கும். இந்த மாதிரி அதாங்க ரோஸ் ஃபார்ம் ஆகிருக்குது. அப்போது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த தொங்குற யானையும் இப்படி கீழே பிடிச்சி வச்சுக்கணும். நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த சைட் கொண்டு வந்திருக்கேன். இப்போது இந்த தையல் பண்ணுற த்ரெட் இருக்குல்ல, மிஷின் நூல் கண்டு இருக்குல்ல, அதில் வந்து நான் இதுக்கு மேட்சான கலராகவே எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் அப்படி நூல் விட்டு இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை நல்லா டைட்டாக அப்படி கட்டணும். டைட்டாக இப்படி கட்டுறோம். கட்டிட்டு இந்த எண்ட் இருக்குல்ல, இதை எடுத்து இப்போது இப்படி நாட் போடுறோம். இப்படி 2 நாட் போட்டுட்டு திரும்ப 3வது நாட்டும் நான் அப்படி 2 நாட் போட்டனால கொஞ்சம் டைட்டாக இருக்கனால நான் விட்டுட்டு இப்படி 3வது நாட்டையும் போட்டுக்கிறேன். 3வது நாட்டையும் போட்டுட்டு
இந்த இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணிட்டு இந்த 2 இது தொங்குதில் இவ்வளோ லென்த்தாக நம்மளுக்கு தேவைப்படாது, அதுக்கு பதிலாக இப்படி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃபார்ம் ஆகிருப்பாரு. இந்த மாதிரி 36 ரோஸ் நம்ம பண்ணிக்கணும். பண்ணதில் நான் 36 ரோஸில் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு. இதில் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு சைட் ஆஃப் மாலை வந்து நான் வந்து எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைட் பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும். இப்போது 36 ரோசஸ் டோட்டலாக நம்ம பண்ணணும் 2 சைடு மாலைக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஒரு சைட் ஆஃப் மாலை வந்து 15 பூ வச்சு கோர்த்து வச்சுருக்கேன். இப்போது எப்படி கோர்க்கிறதுன்றது மிச்ச 15 பூவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதில் வந்து இந்த பிளண்ட் நீடில்னு சொல்லிட்டுருக்குல்ல, இதை வந்து கோர்த்துட்டு இதை வந்து இந்த கலருக்கு மேட்சாகவே நூலில் யானி எடுத்திருக்கேன். அதனால் இதிலே கோர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த இதுலேருந்து இங்கிட்டிருந்து இப்படி வச்சு இப்படி பின்னாடியே நம்ம எல்லா இதையும் கோர்த்துக்கிட்டே வரணும். நம்ம ஃபுல்லாத்தையும் கோர்த்துப்போம். அதுக்கப்புறம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ இது பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். நம்ம இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக கோர்த்துருக்கேன். கோர்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் டைட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கிட்டிருந்து இப்போ ஒட்டுக்க வச்சு பூ தைக்கிற மாதிரி இப்படியே டைட்டாக தைச்சிட்றேன் நான். அப்படின்னா தான் அது ஒரு ஃப்ரண்ட் சைடே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இங்கே ஒரு சிங்கிள் இது இருக்கனால இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து இந்த சைட்லேருந்து கொண்டு வந்துட்டு கொஞ்சம் முடிச்சு போட்டு விட்றேன் இந்த இடத்துல. இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரெட்டை நூல் மாதிரி தெரிஞ்சிடும். ஏன்னா இங்கிட்ட நம்ம ரெட்டை நூல் தான் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கிட்டும் ஒரு ரெட்டை நூல் இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்க்குறது. இப்போ பாருங்கள், மாலை வந்து கரெக்டாக அழகாக ஃப்ரண்ட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்குது. இந்த சைடு ஃப்ரண்ட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்குது, இதுவும் ஃப்ரண்ட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி 3 குஞ்சை கீழே வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரே ஒரு ரோஸ் மாத்திரம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இந்த தையல் மிஷின் பண்ணுற நூல் இருக்குல்ல, தையல் மிஷின் நூல், அதில் வந்து 2 த்ரெட்டாக போட்டு மாட்டிட்டு கீழே நாட் போட்டுக்கிட்டேன். நாட் போட்டுட்டு இந்த ரோஸில் இந்த சென்டர் பார்ட்டில் கொண்டு போய் இந்த இடத்துல மேலே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட இருந்தது, அதனால நான் வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா வெறும் சும்மா பாசி மாத்திரம் நிறையா இருந்ததுன்னா அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிங்க் போட்டுக்கிட்டேன், 2 பிங்க் பீட் போட்டுட்டு, அடுத்து பர்பிள் போட்டேன், அடுத்து 2 இது போட்டுட்டு பிங்க் போட்டுட்டு ஒயிட் போட்டுட்டேன். இப்போது ஒரு பிங்க்கு ஒரு பர்பிள் பீட், அடுத்து ஒரு பிங்க்கு ஒரு ஒயிட். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணேன்னா, இதை கட் பண்ணிட்டு பூக்கள்லாம் மாலை கட்டுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இது 2ஐயும் நாட் போட்டுருவோம். இப்போ இந்த த்ரெட்டில் மிச்சம் இருக்க த்ரெட்டில் வந்து ஹூக் பண்ணிட்டு இந்த பின்னாடி சைடு இந்த ஒத்த ரோஸ் 1 ரோஸ் இங்கே இருக்குல்ல, இந்த இதில் என்ன பண்ணுறீங்கன்னா பின்னாடி கொடுத்து இங்கிட்ட சென்டரில் எடுத்துட்டு இப்போது இங்கிட்ட பின்பக்கம் கொடுத்து இந்த 1 ரோஸ் கீழே இருந்துச்சுல, அதுலேருந்து எடுத்துருக்கோம்ல, அங்கே வந்து நான் சும்மா ஒரு நாட் மாத்திரம் போட்டு முடிச்சிட போகிறேன். இந்த ரோஸ் மாலை வந்து எங்கள் டீமில் சொல்லி கொடுத்தாங்க. சரி, இது வீடியோ பண்ணி போட்டால் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கிட்ஸோட ஃபேவரட் யூனிகார்ன் ஹெட்பேண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம அடுத்து கலசம் அப்புறம் ஸ்வெட்டர் எல்லாமே நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து யூனிகார்ன் ஹெட்பேண்ட் வரப்போகுது. தேங்க்ஸ், பாய்.